Taste the Daily. மன்னார் வளைகுடா பகுதி ஆழ்கடலில் சங்கு எடுக்க அனுமதிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடல்வாழ் உயிர்கோள காப்பகமாக அறிவித்து எல்லை வரையறை செய்யப்படாததால் சங்கு எடுக்க அனுமதிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, எந்த வழக்கின் கீழ் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க? உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? விவரம். கார்த்திகா, மன்னார் வளைகுடா பகுதியை கடல்வாழ் உயிர்கோள காப்பகமாகவும் தேசிய பூங்காவாகவும் அறிவித்திருப்பதால் அந்த பகுதியில் மீனவர்கள் கடலில் மூழ்கி சங்கு எடுக்க அனுமதி தரக்கூடாது என ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் மன்னார் வளைகுடா பகுதியை கடல்வாழ் உயிர்கோள காப்பகம் மற்றும் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு தற்போது வரை எல்லை வரையறை செய்யப்படாததால் மீன்வளத்துறை மீனவர்களுக்கு சங்கு எடுக்க அனுமதி தரக்கூடாது என்கிற உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ஜான்சன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் குறிப்பாக ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் கடல் பரப்பில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிர்கோள காப்பகமாக மத்திய அரசு கடந்த 1989ஆம் ஆண்டு அறிவித்திருந்தது. அதே போல வான் தீவு, முயல் தீவு, சல்லித்தீவு உள்ளிட்ட 21 தீவுகளை உள்ளடக்கிய பகுதியை மன்னார் வளைகுடா கடல்வாழ் தேசிய பூங்காவாக தமிழக அரசு அறிவித்தது. இந்த சூழலில்தான் தூத்துக்குடி மாவட்டத்தை இருக்கக்கூடிய பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் ஆழ்கடலில் மூழ்கி சங்கெடுக்கின்றனர். இதன் காரணமாக கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே சங்கு எடுக்க அனுமதி தரக்கூடாது என இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் மன்னார் வளைகுடா பகுதி என்பது கடல்வாழ் உயிர்கோள காப்பகமாகவும் தேசிய பூங்காவாகவும் அறிவிக்கப்பட்டு எல்லை என்பது இதுவரை வரையறை செய்யப்படாத காரணத்தால் ஆழ்கடலில் மூழ்கி சங்கு எடுக்க மீனவர்களுக்கு மீன்வளத்துறை எந்த விதமான அனுமதியும் தரக்கூடாது என உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றனர். கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. Taste the Daily.